சாமியார்கள் யார்? ஏமாத்துபவர். கடவுள் நம்பிக்கையை வச்சு ரொம்ப திறமையா பணம் சம்பாதிக்க ஒரு வழியை கண்டுபிடிச்சு அது மூலியமா சம்பாதியம் பண்ணிட்டு இருக்கவங்க தான் சாமியார்னு எனக்கு. நம்ம ஊர்ல கோடாங்கி அடிச்சுட்டு குடி சொல்ற ஒரு சாமியார், அதையும் சேர்க்கலாம். வீரத்துறவி விவேகானந்தரையும் சாமியார் லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். இவங்க வந்து நேர்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர இருந்தாங்களா? பெண்களும் வழிபாடும். நீங்க தீட்டு உங்க மாதவிடாய் காலம் வந்து சாமியை தீட்டாக்கிறோம். பெண்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல வீட்டுல சரி கோவில்ன்றப்போ நம்மளால யார் எப்படின்னு நமக்கு தெரியாது. ஆண்கள் பெண்களை ஒடுக்கிறதுக்காக கையில எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கிறது தான் இந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது. உலக அளவுல எல்லா மதங்கள்லயும் எல்லா கலாச்சாரங்கள்லயும் இது இருக்குதான் செய்யும். அப்ப அவங்களுக்கு அறுவரைக்குள்ளேயும் விட்டு பூஜையும் பண்ணுங்க விடலாமே. போங்க, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்குது? இல்ல அதுக்கான தடைகள் இருக்கலாம். நம்ம அதாவது ஈஸியா போங்கன்னு சொல்லிட முடியாது. சார், இப்ப நமக்கு நம்மள மாறுபட்டவங்க ஆரியர். அப்ப ஆரியத்தை மட்டுமே பேசுறீங்க. ஆரியத்துக்கு பிறகு முகலாயம் வந்துச்சு, அதுக்கப்புறமா டச்சுக்களுக்கு வந்தாங்க, வெள்ளையர்கள் வந்தாங்க, கிழக்கத்திய கம்பெனி வந்து அவங்கள ஒண்ணுமே செய்யலையா? இல்ல வெள்ளையர்கள் இல்லைன்னா இப்ப இது நீங்களும் படிக்க முடியாது, நானும் படிக்க முடியாது. அது எப்படி? அதுக்கு முன்னாடி சும்மா சுத்தி படிக்காம கண்ணை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காத மனு தர்மம் 17வது பக்கத்தை எடுத்து பாருங்க. கல்வி சார் மறுபடியும் அங்கேயே நிக்காதீங்க சார். கல்வி சூத்திரர்கள் கண்ணை கொடுக்காதானே? வள்ளுவன் இருக்காரு, எழுதுன எல்லா மணிமேகலை தொல்காப்பியம் யார் எழுதுன? லெஃப்ட் சைன் தமிழ்ங்கிற சேனல் இன்னைக்கு ஒரு நல்ல வீடியோவை பதிவு பண்ணுறதுக்காக எங்களை இங்கே ஒன்று கூட்டியிருக்காங்க. ஒரு கருத்து இருந்தால் அதுக்கு எதிர்கருத்து உலகம் முழுக்க இருக்குது. இந்த கடவுள் கொள்கையாக இருக்கலாம், ஜாதகம், ஜோசியம், சாமியார்கள், இது பற்றி நிறைய வாதங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு சாரார் பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லைங்கிறவங்க ஒரு குரூப்பாக பேசுவாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இருக்குங்கிறவங்களையும் இல்லைங்கிறவங்களையும் ஒன்று சேர்த்து ஒரு பதிவு எடுப்போங்கிறது ஒரு நல்ல முயற்சியில் இறங்கியிருக்காங்க. ஒவ்வொரு தலைப்பாக விவாதிப்போம். நீங்கள் ஒரு அட்டை எடுங்க. சாமியார்கள் யார்? ஸோ சாமியார்கள் அப்படின்றவங்க எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து கற்றுக் கொடுத்த வரைக்கும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவங்களும் அந்தந்த மதத்தை பற்றி அந்தந்த மதத்தில் இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம நம்ம மதத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்களா இருந்திருக்காங்க. சரி, அவங்க தான் சாமியார். ஆமாம். சரி ஐயா, உங்கள் கருத்து? சாமியார்கள் யார்? ஏமாத்துபவர்கள். சரி, அவர் சுருக்கமாக முடிச்சிட்டாரு, நீங்கள் சொல்லுங்கள். சாமியார்கள் பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கையை வச்சு ரொம்ப திறமையா பணம் சம்பாதிக்க ஒரு வழியை கண்டுபிடிச்சு அது மூலியமா சம்பாதியம் பண்ணிட்டு இருக்கவங்க தான் சாமியார்னு எனக்கு. சாமியார்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த நாட்டுக்குன்னு சில கலாச்சாரங்கள், பண்பாடுகள், ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு காட்டுவாசிகள். அமேசான் காட்டுல ஒருத்தருக்கிறான், ஆப்பிரிக்காவில் ஒருத்தருக்கிறான், அமெரிக்காவில் ஒருத்தருக்கிறான், ஜப்பான்ல ஒருத்தருக்கிறான். எல்லா ஊர்லயும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைகள் அல்லது விதிகள் இது மாதிரி அந்தந்த ஊர்களுக்கு இருக்கு. அந்த விஷயங்களை தொடர்ந்து சமூகத்துக்கு அடுத்தடுத்த சமூகத்துக்கு கடத்துபவர்கள், அதுக்குள்ள ஒரு லாஜிக்குகளை புரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த லாஜிக்குகள் அடிப்படையில் சில விதிப்படி நடப்பவங்க. இவங்களை வந்து அந்தந்த சமூகங்கள் சாமியார்னு அழைக்குது. அப்படி அவங்க சொல்லிக்கிறது இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சாமியார்னு சொன்னா இதுல 2 லிஸ்ட்ல சேர்க்கலாம். நம்ம ஊர்ல கோடாங்கி அடிச்சுட்டு குடி சொல்ற ஒரு சாமியார், அதையும் சேர்க்கலாம். வீரத்துறவி விவேகானந்தரையும் சாமியார் லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். இது வந்து அவங்கவுங்களுடைய பார்வையை பொறுத்து நம்ம மாத்திக்க வேண்டியதான். இதை சார் சொன்னது மாதிரி பணம் சம்பாதிப்பவர்கள் ஒரு வார்த்தையில சொல்றதா இருந்தா இதை கோடாங்கி அடிக்கிறவங்க கூட கொண்டு போய் சேர்க்கலாம். சமூகத்துக்காக பணியாற்றுறவங்க, இல்லைன்னா சமூகத்துக்கு வந்து ஏதோ ஒன்று செய்யறவங்க அப்படின்னு இருக்கிறதா வீரத்துறவியாகவோ அல்லது வள்ளுவராகவோ கொண்டு போய் பிரிச்சுக்கலாம். அது நம்மளுடைய பார்வையை பொறுத்து இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ அவங்க சொன்னாங்க, இது மாதிரி கடவுளை பற்றி நமக்கு சொல்லுவாங்க, நம்ம கலாச்சாரத்தை பற்றி நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னாங்க. இங்கே சாமியார்கள் வந்து இப்போ நடைமுறையில் பார்த்தீங்கன்னாக்கா நித்யானந்தான்னு இங்கே ஒருத்தர் இருந்தார், அப்புறம் சிவசங்கர் பாபான்னு ஒருத்தர் இருந்தார், கல்கி பகவான்னு ஒருத்தர் இருந்தார், பிரேமானந்தான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இறந்துட்டார், இப்போ இல்லை. இது மாதிரி நிறையா சாமியார்கள் இருந்தாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, நான் வந்து கடவுளுடைய அவதாரம், இப்போ வந்து கடவுளை பற்றி இப்போ தெரியாது, நான் இறந்ததுக்கு அப்புறம் தெரியும்னு இந்த சிவசங்கர் பாபா சொன்னார். இந்த பீச்சில் சங்கு சக்கரெல்லாம் தூக்கிட்டு ஆடினார், நான் விஷ்ணுவோட அவதாரம்னாரு. அப்புறம் அவருடைய ஆசிரமத்திலே ஒரு நாள் பார்த்திங்கன்னா சிலுவையை தூக்கிட்டு ஆடினார், நான் இப்போ இயேசுவாக மாறிட்டேன்னாரு. என்ன பண்ணார், இப்போ கம்பி எண்ணிகிட்ருக்கார். அது வேறு சமாச்சாரம். உள்ளே எண்ணிகிட்ருக்காரு, இந்த பாலியல் குற்றத்துக்காக உள்ளே இருக்கார், அது யாரும் மறுக்க முடியாது. இந்த நித்யானந்தாவை எங்கே இருக்காருன்னா, இந்தியா வந்தால் கைது பண்ணுற அளவில் இருக்கிறார்.
இந்தியா வந்தார்னா அவரை உடனே கைது பண்ணுவாங்க. பிரேமானந்தாங்கிறவர் கேவர் மேலே அந்த கடலூர் சிறையிலேயே இறந்தார். அப்போது இவங்க வந்து நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே தவிர இருந்தாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஐயா சொன்னது ஒரு 4 பேர் தான் வரும்னு நினைக்கிறேன். அது 40-50க்கு மேல இருக்கும் போல லிஸ்ட். இல்ல இந்த காலகட்டத்தில் பெருசா இல்ல, இந்த காலகட்டத்துல ஒரு 20 பேரை சொல்லுவாரு. இப்ப இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க, சிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கலாமே. இப்ப அதனால நீங்க சொல்றது ஏத்துக்கலாம். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, சமூகத்துக்கு வேற ஒண்ணு கற்பிக்கிறாங்க, வேற ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, சட்டப்பூர்வமா பார்த்தா அது வேற மாதிரி தவறுகளுக்குள்ளேயும் போறாங்கன்னு சொல்லலாம். இப்ப அதுக்காக இப்ப அரசியல்வாதி இருக்கிறாரு, அரசியல்வாதிகள் எத்தனை பேர் ஜெயில இருக்கிறாங்க இப்ப லிஸ்ட் எடுத்துட்டா இந்தியால ஊழலுக்காக இருக்காங்க நிறைய பேர். அப்ப அரசியல்வாதிகள் மொத்தமும் ஃப்ராடுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? நல்ல அரசியல்வாதிகளும் நல்ல தலைவர்களும் இருக்குதான் செய்யறாங்க. அப்ப குரூப்ல 2 டூப் இருக்குதான் செய்யும். அரசியல்ங்கிறது வேறு, அது மக்களை ஆள்றதுக்காக. சாமியார்கள்ங்கிறது மக்களுக்கு நல்லது சொல்றதுக்குன்னு இவங்க சொல்றாங்க, நாங்கள் சொல்கிறோம் மக்களை ஏமாத்துறதுக்குன்னு சொல்கிறோம். நீங்கள் அதனால் அதில் நல்லவங்க இருக்காங்க, இதில் நல்லவங்க. சாமியார்லாம் இப்போ காமராஜர் நல்லவர்னு நானே ஏற்றுக்கிறேன், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, நல்லா செஞ்சார். சாமியார்கள் நல்லவர்கள் யாருன்னு சொல்லுங்களேன், ஏதோ ஒருத்தர் 2 பேரை சொல்லுங்க. வீரத்துறவி நம்ம விவேகானந்தர் இருக்காரு, அதுல இருந்து இப்போ இருக்கிறவங்கள சொல்லுங்க. அதெல்லாம் விடுங்க, இன்னைக்கு நாளைக்கு வருவாங்க. நல்ல அரசியல்வாதின்னு கேட்கக்கூடாது இல்லையா? நான் சொல்றதுங்க, இன்னைக்கு இருக்கிற ஒரு ஆள் நாளைக்கு கூட பிரபலியம் ஆகலாம். பெண்களும் வழிபாடும் ஒரு விதத்தில் அது ஒரு ஏமாத்து வேலை தான் அப்படின்னு சொல்லுவேன். அவங்கள வந்து டம்ப் பண்ணுறதுக்காண்டி அப்படி ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. குறிப்பிட்டு எதை சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தீட்டு, உங்கள் மாதவிடாய் காலம் வந்து சாமியை தீட்டாக்கிறோம், வீட்டில் சாமி கும்பிடக்கூடாது, பொம்பளை சாமியாக இருக்கும், கோவிலில் போய் சாமி கும்பிடக்கூடாது. ஆக்சுவலாக அதெல்லாம் அந்த காலத்தில் எதுக்கு வச்சுருந்தாங்கன்னா, இந்த காட்டு வழியில் போகிறது கஷ்டம், இந்த மிருகங்கள்லாம் ஸ்மெல் பண்ணி இந்த பிளட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்றனால தான் அவங்க வந்து அவாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை அப்படியே ஒரு உருட்டா மாற்றி, நீங்கள் போனால் தீட்டு, நீங்கள் உக்காந்தா தீட்டு, நீங்கள் நடந்தா தீட்டு, தீட்டு 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 அப்படின்னு ஏமாற்றிட்டாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். பெண்கள் வழிபாட்டில் அது மாதிரி ஏமாற்றப்படுறாங்க. நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப பெரிய ஒரு டாபிக்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆண்கள் பெண்களை ஒடுக்கிறதுக்காக கையில எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இருக்கிறது தான் இந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது. பொதுவாகவே மக்களை ஏமாத்துறதுக்கு கடவுள் நம்பிக்கை எடுத்துருவாங்கன்னு வச்சுட்டாலும், வழிபாடுகள்னு எடுத்துட்டோம்னா நிறைய கான்ட்ரவர்சி அதுலயே இருக்கும். ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா பூஜை ரூம் முழுசா வந்து அதை பராமரிக்கிறது எல்லாமே பண்ணி நேரத்தை செலவிடுறது பெண்களா இருப்பாங்க. ஆனா அதுவே கோயிலுக்கு போனோம் அப்படின்னா இல்ல, கருவறைக்குள்ள நார்மல் டேஸ்ல கூட பெண்கள் போக கூடாது. ஏன் அப்படின்றது நமக்கு தெரியாது. அது ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ன்றதே இப்பதான் வந்திருக்கு 21st செஞ்சுரி தாண்டி. ஆனா எல்லா பெண்களும் அர்ச்சகராகலாம்னு ஒரு திட்டம் வருமா, அதை நம்ம எடுத்தா எந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி வரும் அப்படின்றது அது ஒரு பக்கம். அதே மாதிரிதான் கோயில்களுக்கு நார்மலாவே ஐயப்பன் கோயில் போறதுக்கான பெண்கள் போறதுக்கான பிரச்சனையில இருந்து பெண்களை அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல நான் யூஸ் பண்ணிப்போம் கடவுள் நம்பிக்கையில. ஆனா நாங்க வைக்கிற ரெஸ்ட்ரிக்ஷனோடயே நீங்க இருக்கணும், இல்லைன்னா வந்து குழந்தைய எப்படி சாமி கண்ணை குத்திரும் இதெல்லாம் பண்ணினா அப்படின்னு வந்து மிரட்டி வச்சிருக்காங்களோ, அந்த மாதிரி பெண்களை ஒடுக்குவதற்காக கடவுள் நம்பிக்கையும் வழிபாடையும் அவங்களை இந்த மாதிரி வழிபாடுலயே பிஸியா வச்சுக்கிட்டோம்னா அவங்க போய் படிக்க வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம், நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே என்ன எதுவும் கேள்வி கேட்க மாட்ட அப்படின்றதுக்காகவே இந்த வழிபாடுகளை வச்சு பிஸியாவே பெண்களை வச்சுட்டு இருக்காங்க. வழிபாட்டுல கூட பெண்களுக்கு சம உரிமை கிடையாது. ஸோ இவங்க சொன்ன மாதிரி கோவிலுக்குள்ள பெண்கள் ஏன் அலோவ் பண்றது இல்லை கருவறைக்குள்ள அப்படின்றப்போ சொல்லி கொடுத்து வளர்த்தது எப்படின்னா, பெண்கள் வந்து அந்த குறிப்பிட்ட நாட்களில் வீட்டில் சரி கோவில்ன்றப்போ நம்மளால் யார் எப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ ஆண்கள் வந்து ஒரு அர்ச்சகராக இருக்கும்போது அது பிரச்சனை இருக்காது. ஒரு பெண் இருந்தாங்க அப்படின்னா அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அவங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பூஜை வீட்டில் அப்படின்ற வரப்போ வந்து பெண்களை வந்து நீ ஒரு மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க. நீ தான் எல்லாத்தையும் பராமரிக்கணும், ஒரு பெண்ணாக இருந்து நீ வழிபடும் போது இன்னும் அதுக்கு அதிகமாக பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி தான் பெண்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களே சொல்கிறாங்க, பிரெயின் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்காங்க, எங்களுக்கு வந்து சரியான உரிமை கொடுக்கல. ஒரு ஆண் அங்கே அர்ச்சகராக இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது, பெண்ணுன்னா கண்டுபிடிக்க முடியாது, ஆணுன்னா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. அந்த ஆண் யோகியனாக இருக்கணுமேன்னு தான் நாங்கள்லாம் சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ காஞ்சிபுரத்தில் தேவநாதன் என்ன பண்ணாருன்னு நமக்கெல்லாம் தெரியும், அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் பத்ரி நாராயணன் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னு தெரியும், இந்த திருச்செங்கோடில் ராஜாமணி குருக்கள். இப்போ அதே மாதிரி இந்த சர்ச்சில் பாதர்லாம் செய்கிறாங்களா, அதையும் போடுங்க 2 பாயிண்ட். எல்லாமே சொல்லுவோம், நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது என்னுடைய ராஜாமணி குருக்கள் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, திருச்செங்கோடு கோவிலில்
இரவு 10 மணிக்கு மேலே ஒரு துணி வந்து அந்த சிசிடிவி கேமராவை மூடுது. 2 சிசிடிவி கேமரா 2 துணி வந்து ஒரே நேரத்தில் மூடுது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த உண்டியலில் பணம் போன வாட்டி இருந்த விட கலெக்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ தேவஸ்தானம் 3வது கேமரா ஒன்று தெரியாமல் வைக்கிறாங்க, யாருக்கும் தெரியாமல் வைக்கிறாங்க. இந்த கோவில் அர்ச்சகர் ராஜாமணி குருக்கள், அவர் தான் அர்ச்சகர் சங்க தலைவர், அவருடைய பையனும் வந்து சாவியை போட்டு திறந்து கீழே துண்டை விரித்து அந்த சில்லறையெல்லாம் கீழே கொட்டி மூட்டை கட்டிட்டு திரும்ப பூட்டிட்டு போகும்போது அந்த கருப்பு துணி எடுத்துகிட்டு போக 3வது கேமரா கண்டுபிடிச்சாங்க. இப்போ அப்பாவும் மகனும் திருச்சி ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. இது நடைமுறை. நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த கர்ச்சீப்பை போட்டு மூடுவாங்க, திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கண்ணை மூடலை, ஏன்னா அது கல்லுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கேமரா கண்ணை மூடிட்டாங்க. கேமரா உண்மைங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இது வந்து நம்ம இந்திய அளவுலையோ தமிழ்நாட்டு அளவுலையோ பேச வேண்டிய விஷயமா இல்லை. உலக அளவில் எல்லா மதங்கள்லையும் எல்லா கலாச்சாரங்கள்லையும் இது இருக்கத்தான் செய்யுது. இதை வந்து வள்ளலார் என்ன சொல்றாரு, தெய்வ தொழாள் அப்படின்ற மாதிரி பெண்களுக்கும் சம உரிமை கொடுங்க. ஏன்னா உங்களுடைய சிரத்தையோ உங்களுடைய முடிவுகளோ பெண்கள் பங்கு இல்லாம உங்களால எதையுமே செய்ய முடியாது. ஆன்மீக பணியாக இருந்தாலும் உங்களுடைய மனைவியும் நீங்க சேர்த்து தான் கொண்டு போகணும். நீங்க திருடுறதா இருந்தாலும் உங்க மனைவியும் சேர்த்து தான் திருடணும். 2 பேரும் சேர்ந்தாலும் செய்வோம் இல்லைங்களா? அப்ப எதையுமே கட் பண்ணாதீங்க, எல்லாத்துக்கும் சம உரிமை வேணும்னு சொல்லி வள்ளலார் 200 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. தெய்வ தொழாள்னு சொல்லி வள்ளுவர் அதை தான் சொல்றாரு. அப்ப பெண்களுக்கு இங்க வழிபாடு அப்படிங்கிற அடிப்படையில இது என்ன செய்யறாங்க, ஒரு சாரார் வந்து, ஆனா இது வந்து மதங்களுடைய ஆன்மீக நூல்கள், ஆதி நூல்கள்ல இது சொல்லப்படல. பெண்களை நீங்க இப்படித்தான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லப்படல. இப்போ வீடுகள்ல வந்து கோயிலுக்கு போகாதுன்னு சொன்னா கூட என்ன செய்யறாங்க, லேடிஸ் கிளம்பி வேலையா வெள்ளிக்கிழமை போயிடுறாங்க. அவங்க வந்து அதுல ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா இவங்க வீட்டுக்கு விட்டு வெளியே போறதே இல்ல, இப்படி மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியதான். அப்ப பொதுவாக ஈஸியான பாணி அப்படின்னா எதையாச்சும் ஒண்ணு நம்பிட்டோ எதையாச்சும் ஒண்ணு வழிபட்டுட்டோ போயிடலாமே அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் நிறைய சுமைகள் இருக்கு. அது கேட்கறது நாங்க கேட்கறதுன்னா அது மாதிரி வழிபட்டவங்களுக்கு வழி கிடைச்சதா, வழி இப்ப எதுவுமே கிடைக்காது. ஐயா இப்ப என்னன்னா, இப்ப உலகம் தோன்றி கோடிக்கணக்கான வருஷங்கள் இயங்கிட்டு இருக்கு. வழி ஃபர்ஸ்ட் வருஷத்திலே கிடைச்சிருச்சுன்னா இப்ப நம்ம வாழ்றதுல யூஸ் இல்ல. ஒவ்வொருத்தரும் அவன் வாழ்க்கை கஷ்டப்பட்டு தான் வாழணும். சமூகம் அப்படிதான் இருக்கு. அப்ப உங்களுடைய மைண்ட் செட் ஒரு விஷயம் நடக்கலன்னா நீங்க என்ன செய்வீங்க? பெண்களும் வழிபாடுன்னா ஏன் வழிபடுறாங்கன்னு கேட்கல. அதாங்க இந்த வழிபடுற இடத்துல பெண்களுக்குள்ள அப்படி சொல்லி அவங்க வழிபாட்டில் பெண்களின் நிலை அவங்க கேட்கலையே. பெண்களும் வழிபாடும் ஏன் இருக்கு அப்படின்றப்ப இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு சில தேவைகள் இருக்கு, நீட் இருக்கு. பையன் நல்லா படிக்கணும், குடும்பம் நல்லா வரணும்ன்ற ஆசை இருக்கு. இதை எங்க போய் கேட்கறது அவங்க? அப்ப அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இல்ல நீங்க சொன்ன மாதிரி இப்ப வந்து பெண்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு, அவங்களுக்கு ஒரு பிடிமானமா நம்பிக்கையா இருக்கு கடவுள் அப்படின்னாலுமே, அப்ப அவங்களுக்கு அறுவரைக்குள்ளேயும் விட்டு பூஜையும் பண்ண பண்ணுங்க போங்க, அவ்வளவுதான். இதுல என்ன இருக்குது? இல்ல அதுக்கான தடைகள் இருக்குல்ல, நம்ம ஈஸியா போங்கன்னு சொல்லிட முடியாது. ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்கள எந்த அளவுக்கு வந்து பிசிக்கலி அண்ட் மென்டலி அபியூஸ் பண்ணாங்கன்னு இல்லைங்க, நான் சொல்றது கேளுங்க. இப்ப அந்த ஐயப்பன் கோயில் கான்செப்ட் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் தெரியுமா, இந்த காட்டு பகுதியில போக முடியாதுங்க. அப்ப ஸ்ட்ரகிள் இல்ல அதுக்காக அது விடுங்க. நான் சொல்றது ஊருக்குள்ள இருக்க ஐயப்பன் கோயில விடுங்க. ஊருக்குள்ள இருக்க கோயில் இப்ப 60-70 வருடமா யார் ஆட்சியில் இருக்கிறாங்க? அவங்க செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஏன் செய்ய முடியல? நீங்க அரசியல திரும்ப ஏன் கொண்டு வரீங்க? சமூகத்தை அரசியல விட்டு நம்ம திராவிடம், நம்ம இனம். சார் இப்ப நம்ம ஆரியர். அப்ப ஆரியத்தை மட்டுமே பேசுறீங்க. ஆரியத்துக்கு பிறகு முகலாயம் வந்துச்சு, அதுக்கப்புறமா டச்சுக்களுக்கு வந்தாங்க, வெள்ளையர்கள் வந்தாங்க, கிழக்கத்திய கம்பெனி வந்து அவங்கள ஒண்ணுமே செய்யலையா? இல்ல வெள்ளையர்கள் இல்லைன்னா இப்ப இது நீங்களும் படிக்க முடியாது, நானும் படிக்க முடியாது. அது எப்படி? அதுக்கு முன்னாடி சும்மா சுத்தி படிக்காம கண்ணை கொடுத்தாலும் கல்வி. ஐயா நான் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து ஏதோ நீங்க தமிழே படிக்க கூடாது. கண்ணை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காத. மனு தர்மம் 17வது பக்கத்தை எடுத்து பாருங்க. சூத்திரனுக்கு கண்ணை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காது. சரிங்க, ஏன் கண்ணை கொடுக்க சொன்னான்னா, அவனுக்கு தோட்டத்துல நம்ம வேலை செய்யணும், அதுக்கு நமக்கு கண்ணு வேணும். சார் மறுபடியும் அங்கேயே நிக்காதீங்க சார். சூத்திரர்கள் கண்ணு கொடுக்காதானே? எழுதுன எல்லா மணிமேகலை தொல்காப்பியம் யார் எழுதுனது? மகிழ்ச்சியான செய்தி. அந்த நேரம் ஆரியர்கள் இங்க வரல, அதனால திருவள்ளுவரும் அபையாரும் அந்த ஆத்திச்சூடி திருக்குறள் எழுதினாங்க. உண்மைதான், எங்களோட தாத்தாவோட தாத்தா படிச்சாரு, ஆனா எங்க தாத்தா படிக்கலையே. வள்ளலார் 200 வருஷத்துல படிக்கலே இல்ல, அவரை படிக்க விடல. பாரதியார் யார் படிக்க கல்வி மறுக்கப்பட்டது? யாரு வள்ளலார் யாரு? இப்ப நான் சொல்றது, இப்ப நான் திருப்பி ஐயாக்கே வரேன். இப்ப ஐயா இருக்கிறாரு, இவர் திராவிட கழகம், இவர் மட்டும் இருக்காரு, இவர் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா வீடுகளையும் பூஜை அறை இல்லாம இருக்கா? மனைவிகள் கும்பிடாம இருக்காங்களா? நான் கேட்கறது நேரடியா பதில் சொல்லுங்க, சுத்த தேவையில்லை. அருமையா இல்லையா? தந்தை பெரியார் சொன்னாரு, உங்கள் மனைவி சாமியை கும்பிட்டா உங்களை அனுமதிங்கன்னு. அப்புறம் ஊர்ல அனுமதி கூடாது இல்லையா? அப்புறம் ஏன் சார் கோயிலுக்கு முன்னால கடவுளை பேசிட்டு வைங்களேன். நான் சொல்றது நான் சொல்லி முடிக்கிறேன். பெரியார் சொன்ன சொல்றேன், உங்கள் மனைவி கடவுளை கும்பிட்டால் கடவுள் கதைகளை எடுத்து சொல்லுங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா
புரிஞ்சுக்கட்டும். அப்படி புரியலைன்னா அவங்களுக்கு நீங்கள் கூட பாதுகாப்பு கோவிலுக்கு போங்க அப்படின்னாரு. ஏன்னா அங்க ஐயா, ஜாலியா ஐயா, நான் சொல்லிடுறேன் ஐயா, இருக்கிறவன் நான் சொல்றேன். இப்ப இருப்பான். நீங்க உங்களுடைய பூஜை அறைக்கு முன்னால கடவுளை வணங்குபவன் பைத்தியக்காரன், கடவுளை கற்பித்தவன் காட்டு முன்னாடி ஒட்ட முடியுமா? உங்க பூஜை அறை முன்னால கோயில விடுங்க, உங்க வீட்டு பூஜை அறைக்கு முன்னால ஏன் முடியாதுன்னு கேக்குறேன். அதை ஏன் ஒட்ட மாட்டீங்கன்னு கேக்குறேன். தெருவுலயே வந்து ஒட்டுறீங்க, ஏங்க, கொண்டாட்டினே ஒட்ட நான் மாட்டீங்க. வீட்டுல செஞ்சதெல்லாம் இந்த கேமரால சொல்ல முடியாது. சொல்லுங்க சார், நல்லா தெரியட்டும் சார். அது உங்க மனைவி நீங்க- கும்பிட்டாங்களா அப்படின்னா? நீங்க வேணா சரி, எடிட் அப்புறம் உங்க மனைவி பண்ணிக்கங்க. கும்பிடுறாங்களா? நீங்க வேணா எடிட் பண்ணிக்கங்க. நான் நடந்ததை இல்ல சொல்றேன். இல்ல, உங்க இருங்க. மனைவி கும்பிடுறாங்களான்னு கேக்குறேன். இருங்க, நான் சொல்றேன். என் மனைவி என்ன செய்யறாங்கன்னு அப்புறமா சொல்றேன். முதல்ல சொல்றேன். ஒரு தாஜ்மஹால் படம் வாங்கி மாட்டினேன். நான் வந்து 69ல் 9 படிச்சிருக்கேன். ஒரு தாஜ்மஹால் படம் வாங்கி மாட்டினேன். என் தம்பி வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவன். எனக்கு அப்பயே கடவுள் நம்பிக்கை கிடையாது. எங்கள் அம்மா அப்பா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை இருக்குது. எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டான், இது சமாதி அப்படின்ட்டான். இது ஒரு பொண்ணை வந்து புதைச்ச இடம், சமாதி அப்படின்ட்டான். அந்த படத்தை வந்து எனக்கு தெரியாமல் போட்டு கொளுத்தி விட்டாங்க. கொளுத்தவும் காலையில் இருந்து பார்க்குற படத்தை காணா. எனக்கு அழுக 15 ரூபாய்க்கு வாங்கினேன். நீங்கள் 69ல் 15 ரூபாங்கிறது பெரிய பணம். நான் கடிகாரம் ரிப்பேர் பண்ணுவேன், அதில் கிடச்ச காசு. அப்போ எங்கள் வீட்டு சாமி ரூமில் சங்கராச்சாரி படம் வச்சுருந்தாங்க. அந்த சங்கராச்சாரிக்கு ஸ்கெட்சு பின்னால் கொஞ்சம் ட்ராயிங்லாம் போட்டு எங்கெங்கே போடக்கூடாதோ அங்கெல்லாம் போட்டேன். அவ்வளோதான் சொல்லலாம். இந்த கை அப்படி வச்சுருப்பார். அதில் ஒரு சிகரெட்டை போட்டு விட்டு அப்படி 2 புகை மாதிரி போட்டு விட்டேன். காலையில் எங்கள் அம்மா போய் ஊதுபத்தியை கொளுத்தி வச்சு கும்பிட்டுட்டு வந்துட்டாங்க. எங்கள் அம்மா கவனிக்கலை. ஏன்னா அது அவங்களுக்கு அதுதான் தெரியும். ஏன்னா இட்லி வெந்துடும், சட்னி அரைக்கணும், பிள்ளைங்க ஆஃபீஸ் போகணுன்ட்டு. எங்கள் அண்ணன் போய் கும்பிட்டு அதை பார்த்துருக்கேன். ரொம்ப ஆஹா, இவன் தான் இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட போய் சொல்லிட்டான், இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு. எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு, என்னடா இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கேன்னு. நீங்கள் தாஜ்மஹால் படத்தாங்க மாற்ற வரைக்கும் இப்படி தான் பண்ணுவேன்ட்டு. அவங்க என்ன பண்ண, சங்கராச்சாரி படம் எடுத்துட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி முடியுமான்னு கேட்காதீங்க, முடியும். நீங்கள் உங்கள் மீதி படத்துல எடுத்தாங்களா? உறுதியாக ஐயா, மீதி இருந்தால் படத்தை முடியும். எடுத்தாங்களா? மீதி படத்துல எடுத்துட்டாங்களா? அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. அப்ப நீங்களா ஒரு முடிவு இல்ல, பண்ணி இல்ல. தாஜ்மஹால் தான் பழி அங்க வாங்கிருக்கீங்க. பாருங்க, அது இல்லாத பொருள். ஐயா, நீங்க தாஜ்மஹால் பழி அது வாங்கிருக்கீங்க. யானை தலையை வச்சு ஒரு சாமி, 6 தலை ஒரு சாமி. அதை பத்தி எனக்கு கவலை, அதான் கற்பனை. அதுக்கெல்லாம் அந்த பெரியார் ஒருத்தர் சொல்லிருக்காரு, உங்களை மாற்றுவது என்னுடைய நோக்கம் இல்லை, உங்களை சிந்திக்க வைப்பது நோக்கம்ட்டார். அடுத்த ஆட்டா நீங்க எடுங்கம்மா. கோவில்கள், மடங்கள், ஆகமங்கள். கோவில்கள் அப்படின்றதுமே பாத்தீங்கன்னா ஒரு சுயம்பா எழுந்தது, இல்ல வந்து பல ஆண்டுகளா இருக்கிறது, அதுக்குதான் சக்தி அதிகம், அதனால அங்க போய் கும்பிடுறோம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இப்ப புதுசா இப்ப வரைக்குமே கோயில்களும் கட்டுறாங்க, சிலைகளும் வைக்கிறாங்க. ஆனா கடவுள் எல்லா இடத்துலயும் தான் இருக்காருன்றப்போ ஒரு இடத்த நோக்கி நம்ம ஏன் போகணும் அப்படின்ற கேள்வியும் இருக்கு. சரி, ஒரு இடத்துலன்னா நம்ம சொன்ன மாதிரியே வந்து ரொம்ப வருஷமா இருந்து அதுக்கான பவர்னு தனியா இருக்கு, அதுக்கு போறோம் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு தெருமுனையிலும் திடீர்னு ஒண்ணு கட்டுறாங்க. நம்ம ஒரு காலேஜோ ஏதோ கட்டுறாங்க அப்படின்னாலும், பெரிய வீடு கட்டினாலும் வாசல்ல ஒரு இது கட்டிடுறாங்க, அதுக்குன்னு ஒரு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அந்த கோவில்கள்ன்ற இருக்க இடத்துல மட்டும்தான் கடவுள் இருப்பாரா, அங்க மட்டும்தான் பவர் இருக்குமா, அதுக்குன்னு ஒரு ஆள் சாமியாரோ யாரோ ஒரு போட்டு அங்க ஒரு ஒரு ஆக்கிரமிப்பு மாதிரி அங்க வச்சு நீங்க வாங்க கலெக்ஷன் நாங்க பண்ணிக்கிறோம்ன்ற மாதிரி, அதுவே ஒரு கேட்டீங்கன்னா, அந்த காஞ்சி மகா பெரியவார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்டாங்க, வீட்டில் தான் சாமி இருக்கே, எங்கே பார்த்தாலும் கடவுள் இருக்கு, அப்புறம் ஏன் கோவில் அப்படின்னு கேட்டாங்க. அந்த காஞ்சி மகா பெரியவார் சொன்னார், பசுமாட்டு உடம்பு முழுக்க பால் இருக்குது, ஆனால் பால் சுரக்கிறதுக்குன்னு காம்பு இருக்குது, அது மாதிரி அந்த பால் காம்பு மாதிரி தான் அந்த கோவில்னார். ஏன்னா அங்கே தான் அந்த கிராஸ் பெல்ட் நிற்கிது, அவருக்கு உண்டியலில் காசு வேணும். நீங்கள் சாமியை வீட்டில் கும்பிட்டிங்கன்னா காசு போட மாட்டீங்க. இப்போ நான் போட்டால் என் பொண்டாட்டி எடுத்துகிட்டு போய், என் பையன் எடுத்துகிட்டு போய் ஏதாவது சாக்லேட் வாங்கி தின்றுவான். இவங்க உழைக்காமல் சாப்பிடணுங்கிறதுக்காக கட்டுறது கோவில். கோவில்கள் அப்படின்னு வரப்போ இதுக்கு ஜோதிடர்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மக்கள் வந்து எதை தின்னா பித்தம் தெளியும்னு சொல்லிட்டு ஜோதிடர்கள் கிட்ட போய் எங்களுக்கு எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க எங்களுடைய பிரச்சனைகள்னு சொல்லும்போது, முக்கு கோவில்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு கோவிலை சொல்லி இந்த கோவிலுக்கு போங்க உங்க பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் ஒவ்வொரு குறிப்பிட்ட கோவில்கள்ல மக்கள் கூட்டம் அதிக அளவுல போறதுக்கு காரணமா இருக்கு. ஆகமங்கள் அப்படின்னா இந்தந்த ஒவ்வொரு கோவில்கள்ல ஒவ்வொரு குறிப்பிட்ட விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது அந்த கோவிலுக்கு போனாதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு வேற சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதுக்காக இருக்கலாம். சரி, நீங்க என்ன சொல்றீங்க? கோவில்கள் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை, அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ வீட்டில் இருக்கவங்க பெண்களாக இருக்கும் சரி, வயசானவங்கள இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து இப்போ இந்த காலகட்டத்துலேயும் சரி அந்த காலகட்டத்துலேயும் சரி வேலைக்கு போகிறவங்களோட பெருசாக பேசி தொடர்பு கொடுக்க முடியாது. அவங்களுக்கும் ஒரு கலந்துரையாடல் இப்போ நம்ம பண்ணுற மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகணும். அதுக்காண்டி தான் இந்த கோவில் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சு நடந்து போனால் ஒரு வாக்கிங்கு, ஒரு எக்ஸசைஸு, ஒரு கோவிலுக்கு போகிறாங்க, போயிட்டு அங்கே ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள நம்ம வந்து கும்பிட்றோம். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருப்பார் கடவுள் அப்படின்ற இதில் மாதிரி அப்படி பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் தான் இருக்கார். ஆனால் ஏன் கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா,
அங்க இருக்கிறது வந்து நம்ம கடவுள் அப்படின்றத மறுத்தலாம் ஃபர்ஸ்ட். அங்க இருக்கிறவர் வந்து ஒரு மிரர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஒரு அறிவு திடீர்னுட்டு நல்லா ஒரு கிளாரிட்டியா வேணும் அறிவு. யார்கிட்டயா பேசினாதான் அந்த அறிவு வந்து வளரும். நான் எனக்குள்ளேயே பேசினா வளராதுல்ல. அதை வந்து ஒரு மிரர் மாதிரி வச்சுக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அப்படி ஒருத்தர் இருக்காரு அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசி அவனுக்குள்ளேயே அந்த ஸ்ட்ரெஸ் இறங்கும்ல. இந்த மடங்கள் அப்படின்றது வந்து காசு சம்பாதிக்கான இடம். நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, என் ட்ரஸ்ட்ல வந்து ஒரு 1 லட்சம் போடுங்க, அதை பண்ணுங்க. யாருமே அது கேட்கவே இல்லை. அப்படி கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் அது கேட்கவே இல்லை. யாருமே கேட்காத விஷயத்தான் அது. மடங்கள்ன்றது ஒரு பிஸ்னஸ் ஆன ஒரு பிளேஸ் தான். ஆகமங்கள் அதை நம்ம போகவே வேணாம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ இந்துவிசம், முஸ்லீம்சம், கிறிஸ்டினிசம் இந்த மாதிரி எல்லா மதங்கள் நிறையா இருக்கு. ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஆகமம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆகமத்தை ஃபாலோ பண்ணால் அதை ஃபாலோ பண்ண முடியாது, இதை ஃபாலோ பண்ணால் இதை ஃபாலோ பண்ண முடியாது. தேவையே இல்லை நமக்கு. அது அந்த விஷயன்றது அவாய்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். ஆகம முறைப்படி அங்கே அர்ச்சனையே கிடையாது. அர்ச்சனைக்கு காசு வாங்கக்கூடாது. ஆகம முறைப்படி அங்கே உண்டியல் வைக்கக்கூடாது. இதெல்லாம் ஆகமத்தில் கிடையாது. ஆகமத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயில் நிர்மாணிக்கிறதுக்கு என்ன அளவு, அந்த கருவறை என்ன அளவு, அதுக்குள்ளே இருக்கிற அந்த லிங்கம் ஒரு கடவுள் அது என்ன அளவு, இதுதான் ஆகுமே தவிர அங்கே வந்து உங்கள் குரல் வழக்கம் பிள்க தேனாபிஷேகம் செய்யவும் 75 ரூபா டிக்கெட்டு, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கா கணபதி ஹோமம் பண்ணவும் 150 ரூபா டிக்கெட்லாம் போட்டிருக்கல. இதெல்லாம் வருமானத்துக்கு உள்ள வழி. ஆகமத்தில் இதெல்லாம் கிடையாது. அதனால் இவங்க ஆகமன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்களே தவிர உண்மையான ஆகமம் என்னென்னா அவங்க தெரிஞ்சவங்க சொல்ல மாட்டாங்க. யாருக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா, உள்ளே யார் அர்ச்சனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தெரியும் ஆகமம் என்னான்னு. ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. இது தான் இவர் சொல்கிற மாதிரி அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்களே தவிர மக்கள் நலனுக்காக பண்ணுறதில்ல. அர்ச்சனை பண்ணால் அவங்க பிரச்சனை தீரும்பாங்க. அது உண்மையாக இருந்தால் என்றைக்கு அவங்க பேருக்கு அவங்க பண்ணியிருப்பாங்க, உங்கள் பேருக்கு பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்கள் பேருக்கு பண்ணட்டுமா சுவாமி பேருக்கு பண்ணட்டுமான்னு வந்து கேட்பார். இந்த மேஜிக் பண்ணுறவங்க கோட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. கோட்டெல்லாம் போட்டால் அந்த பார்க்குற ஆடியன்ஸுக்கு அவர் ஒரு தனியாக ஒரு இதாக தெரியும். ஏன்னா அவர் சாதாரண சட்டை போட்டு மேஜிக்கெல்லாம் பண்ண முடியாது. பண்ணால் நம்மள்னு இருப்பாங்க. அப்போது இவர் என்ன நினச்சிடுவார், சரி சாமிகிட்ட நம்ம பேரை நிஜமாக சொல்கிறாரு, ஏன் உலகமே தெரிஞ்ச சாமிக்கு உங்கள் நட்சத்திரமும் உங்கள் பேரும் தெரியாதா? இவர் கேட்டு சொல்லணுமான்னா உண்டியல்ல காசு போடுறதுக்காக, அந்த தட்டில் காசு போடுறதுக்காக சொல்கிறாரு. இதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஐயா சொன்னார் ஆகமங்கள். அதில் நானே நிறைய இன்டர்வியூவில் கேட்டிருக்கிறேன். வந்து உங்கள் நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நட்சத்திரம் சாமி தெரியும் போயான்னு சொல்ல வேண்டியதான். இல்ல அது எதுக்கு நம்ம சொல்லணும்? சாமி தெரியாத நட்சத்திரமா நம்மளாம் நினைச்சுக்க வேண்டியதான். அது நீங்க சொல்ற மாதிரி ஓமம் வளர்க்கறது அதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய முறைப்படி என்கிட்ட கேட்பாங்க என்ன ஓமம் வளர்க்கணும்னு. அந்த ஜாதிக்காரங்க வளர்க்குறாங்க. ஓன் ஜாதிக்காரங்களுக்கு எதுக்கு தேவை? ஜாதியின் அடிப்படையில் ஏன் பேசுறேன்னா அவங்களுடைய முறை செய்யறாங்க. நீங்க உங்களுடைய பாரம்பரிய முறையை செஞ்சுட்டு போங்க. கடவுள்கிட்ட கும்பிடுறது இடையில ஆளே தேவையில்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. இப்ப நம்ம எங்க சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம். கடவுளுக்கு புரோக்கர் தேவையில்லை. கடவுளுக்கு இப்ப யாருமே தேவையில்லை. சரிங்களா? இப்ப என்னதுன்னா இங்க ஆகமங்கள் அப்படிங்கிறப்ப நீங்க வந்து ஆகமங்கள்ங்கிறத ஒரு கட்டிடக்கலை அப்படிங்கிற அளவுல மட்டுமே நீங்க பேசுறீங்க. ஆனா இது நான் என்ன சொல்றேன்னா வேதாகமம்னு இருக்கு. பைபிளுக்கு தமிழ்ல பேர் என்னது? வேதாகமம் தானே, வேதத்தினுடைய ஆகமம். அப்ப ஆகமம் அப்படிங்கிறது வந்து கட்டிடக்கலை மட்டும் இல்ல, சிற்பக்கலை மட்டும் இல்ல, கட்டிடக்கலை மட்டும் இல்ல, அதனுடைய ப்ரொசீஜர். அவ்வளவுதான் ப்ரொசீஜர். அப்ப வந்து அந்த ப்ரொசீஜர் படி பாக்குறதா இருந்தா இவங்க செய்யறது தேங்காய் உடைக்க தேவையில்லை, கற்பூரம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. கடவுள்கிட்ட பேசுவதற்கு கடவுள்கிட்ட பேசவும் தேவையில்லை. நம்மளுடைய சிந்தனையே கடவுளுடைய சிந்தனைன்ற மாதிரி இருக்கிறப்ப தேவையில்லை. அப்ப இந்த இதெல்லாம் ஏன் அமைக்கப்பட்டது அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு சிற்ப கலை கூட வச்சிருக்கிறீங்க. அதுல நான் வந்து உங்கள்ட்ட சிற்பம் கத்துக்கணும்னு வரேன். நீங்க எத்தனை பேருக்கு கத்து கொடுத்துருப்பீங்க தானே? ஒரு 10 பேருக்கு கத்து கொடுத்துருப்பீங்க. அதுல எத்தனை பேர் தேறி இருப்பான்? 10 பேர்ல ஒரு 2 பேர். ஏன் மீதி 8 பேர் என்னன்னாங்க? அவங்க சிந்தனை வேற எதுல? அவங்க சிந்தனை வேற எதுல இருக்கு. ஆனா ஆசைப்பட்டு தானே வந்தாங்க இல்லைங்களா? அப்ப எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனா அந்த ஆசைகளை முறைப்படுத்தவோ நெறிப்படுத்தவோ தொடர்ந்து செய்வதற்கோ நம்மளுக்கு திராணி இல்லை. ஏன்னா நம்மளோட டிசைன் எப்படி, நம்ம 2 நாள் போவோம், 3ஆவது நாள் படுத்து தூங்கிடுவோம். ஜிம்முக்கு போவோம், 3 மாசம் போவோம், 3 மாசத்துக்கு பே பண்ணுவோம், 3 வாரம் போயிட்டு 4ஆவது வாரம் டீ குடிச்சு வீட்டுல படுத்துருவோம். அப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து செய்வதற்கு வழிகள் இல்ல, அதுக்கான ட்ரைனிங் இல்ல. அப்படிங்கிற தொடர்ந்து செய்வதற்கு ஏதாச்சும் சொன்ன அம்மா சொன்ன மாதிரி கோயில்கள்ல பவர் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது அவங்களுடைய தவறான நம்பிக்கை. கோயில்கள் எல்லாம் பவர் கிடையாது. உலகம் முழுவதும் பவர் இருக்கு. இங்கேயும் தான் காத்து வருது, கோயிலுக்கு போனாலும் காத்து வருது. அப்ப கோயில்கள் வந்து சக்தி கூடாரங்கள் அப்படிங்கிறதுல எனக்கும் உடன்பாடு இல்லை. சக்தி கூடாரங்கள் கிடையாது. எல்லா இடத்துலயும் தான் பவர் இருக்கு. சூரிய ஒளி எல்லா பக்கமும் தானே போகுது, காத்து எல்லா பக்கம் தானே. அப்ப கோயில்கள்ல சக்தி கூடாரங்கள் கிடையாது. கோயில்கள் என்னவா இருக்கு அப்படின்னா என்னுடைய நடைமுறை. நான் சொல்றது நடைமுறைனா நான் ஜப்பான்காரனை போல வாழ போறது இல்லை. நான் என்னுடைய குடும்ப வழக்கம் இந்த சமூகம் என்ன சொல்லி கொடுக்குதோ அப்படி வாழ்வதற்கு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. அது கடவுள் நம்பிக்கையா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு தத்துவமா இருக்கலாம், சித்தாந்தமா இருக்கலாம், இல்லாத போதாந்தமா இருக்கலாம், காலாந்தமா. அமைதியே இல்லைங்க. அமைதி வீட்டுல இருக்குமே, ஃபேன் ஆஃப் பண்ணி போட்டு வீட்டுல கதவு போட்டா அமைதி வந்துடும்.
நான் சொல்லுவது ஒரு பயிற்சிக்காக, ஒரு முறைக்காக. நான் வீட்டில் உட்காந்து என்னுடைய மெத்தடை நான் வந்து மைண்ட்ல ரெகுலரா என்னால செய்ய முடியாது, கன்சிஸ்டன்சி இருக்காது எனக்கு. அப்ப என்னை தொடர்ந்து நான் ஒரு வழியில் செலுத்துவதற்கு எனக்கு ஒரு பயிற்சி கூடம் தேவை. அந்த பயிற்சி கூடமாக அந்த கோயில்கள் இருக்கிறது. மடங்கள் என்பது கோயில்களை நிர்வகிப்பதற்காக இருக்குது. அதுல 4 திருடன் வரத்தான் செய்வான், 2 பேரும் உண்டியல் குழுக்குத்தான் செய்வான், எல்லா இடத்துலயும் ஃப்ராட் வரத்தான் செய்யும். ஆனால் மடங்கள் எதற்கு அமைக்கப்படுதுன்னா கோயில்களை நிர்வகிக்கிறதுக்கு. ஆகமங்கள் என்பது இந்த தெய்வ நிலையங்கள் அல்லது இறைநிலை அப்படின்றத எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்றத சொல்வதற்கான விதிகள். இதை வந்து நீங்க வந்து மனுஸ்மிருதின்னு எடுத்துக்கலாம், சனாதனம்னு எடுத்துக்கலாம், வேதாகமம்னு எடுத்துக்கலாம், அல்லது முகமதியத்துல இருக்கிறத எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குல்ல. எல்லாத்துக்கும் சரியா நடந்துகிட்டு இருக்கு, எதுவுமே சரியா நடக்காதுங்க. நடக்காது. அப்ப எல்லாமே நான் சொல்றது இது வந்து ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல கூடிய சிஸ்டம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றது வந்து சிஸ்டத்துல கூடிய ஆளு கெட்டு போச்சுன்றதானே தவிர சிஸ்டம் கெட்டு போச்சுன்றது இல்ல. ஓகேங்களா? அப்ப இப்போ நீங்க கோயில்களுக்கு சொல்லியிருந்தீங்க நம்மளுடைய சிந்தனைகளை வந்து ஒழுங்குபடுத்தவோ ஒரு இடம் ஒரு சிந்தனை ஒழுங்குபடுத்துறது இல்லைங்கம்மா. நான் சொல்ல சிந்தனைகளை எங்க ஒழுங்குபடுத்தவே முடியாது. மனிதனுடைய சிந்தனை ஒழுங்கில்லாததுதான். கோயில்கள் என்பது ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய இடம். அதை வந்து நீங்க அப்பப்போ போய் தெரிஞ்சுக்கலாம், போகலாம், வரலாமே தவிர நீங்க கோயில்ல உட்காந்து கும்பிடணும்னு அவசியம் மாதிரி கலாச்சாரம் அவன் கோயில்ல பாதுகாத்து வச்சிருக்காங்க. இல்லைங்க, நான் சொல்றது கலாச்சாரம். நீங்க சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லைங்க, கலாச்சாரம் கோயில்ல பாதுகாத்து இந்துன்னு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, ஹிந்துன்னு ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, ஹிந்துன்னு இருக்கு. ஓகே, அதுக்குள்ள சில வழிபாடு இருக்கு, சில மெத்தட் இருக்குது, ஞானம், யோகம், தவம் எல்லாமே இருக்குல்ல. இதுக்குள்ள வந்து அட்டாங்க யோகம் இருக்குது, 16 நிலைகள் இருக்குது. இந்த 16 நிலைகளும் என்ன அப்படிங்கறத வந்து அங்க போனா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நான் செத்து போட்டா கூட என் பிள்ளை போய் தெரிஞ்சுக்கலாம், கோயிலுக்கு போனா தெரிஞ்சுக்கலாம். ஆமா, கண்டிப்பா. நான் ரொம்ப வருஷம் போயிருக்கேன், எனக்கு ஒண்ணும் தெரியல. இன்னும் போகணும் அப்படிங்க, எதிர்த்து கோயிலுக்கு போனா எப்படி தெரியும்? நீங்க போனீங்க கோயில்ல பாத்தீங்களா, அத சொல்லுங்களேன். நான் போய் எனக்கு கண்ணு தெரியல, நான் பாக்கல. நீங்க பார்த்தா சொல்லுங்கம்மா. நான் பார்த்த வரைக்கும் உண்டியலுக்கு ஒரு பூட்டை போட்டு அதுக்கு ஒரு சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க, அதான் நான் பார்த்தேன். இது இல்லன்னு நீங்க சொல்ல முடியாது. எல்லாம் அவன் செயல், அவன் நன்றி ஒரு அனுபவம் அசையாதுன்னு சொல்றான். எது நடந்தாலும் அது கடவுள் தான் காரணங்கிறான். அப்புறம் அது திருடுறதுக்கும் கடவுள் தானே காரணம். அதுக்கே பூட்டணும். நீங்க சொல்லுங்க. கோவில்ல தான் ஆல்ரெடி சிற்பங்களாகவும் சுவடுகளாகவும் எழுதி வச்சிருக்காங்கல்ல ஐயா. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ வரக்கூடியவங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அங்கே சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன எழுதியிருக்காங்க விஷயம் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. உதாரணத்துக்கு சித்தர்கள் பாட்டு எழுதிருக்காங்க, நாயன்மார்கள் பாட்டு எழுதிருக்காங்க, அதெல்லாம் படிக்க சொல்லுங்க. என்னங்க சொல்லுவாங்க, நீங்க பாடலாம். என்ன 63 நாயன்மார்கள் பாட்டா? ஆமாங்க, சித்தர்கள் நாயன்மார்கள்லாம் அவங்க எழுதி வச்சிருக்கத மக்கள் படிக்க முடியுதுல்ல அங்க போய். எங்க என்ன படிச்சது சித்தர்கள் சொன்ன இல்ல சித்தர்கள் இப்ப சொல்றார், சிவாக்கியார் சொல்றார், நட்டகல்லே தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து மொனமொனன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுவோம் நாதம் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சி ஒரு சித்தர் பாட்டு தான் அது. சரி, வேற அங்க எந்த கோயிலும் எழுத மாட்டாங்க. அவர் கரெக்டா சொல்ற ஒரு கருங்கலை நட்டு வச்சு வீட்ல இருந்தா ஒரு விஷயம் தெரியாம இருக்கலாங்க. கோயிலுக்கு போகும்போது அங்க அது சார்ந்த நிறைய பேர் இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட பேசுறது. நீங்க வந்து சித்தர்கள் பாட்டு கோவில்ல இருக்கு, நீங்க சித்தர்களை அழித்து தான் அந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. நாயன்மார்களை பத்தி இருக்குன்னு சொன்னீங்க. எல்லாரும் பேசணும். நீங்க மட்டும் இங்க பாருங்க, இப்ப 63 நாயன்மார்களை பத்தி இருக்கு. தெல்லைவாழ் அந்தனர் தமடியார் கமடியேன், திருநீல கண்டத்து கொய்வனார் கடியேன், இல்லையே எண்ணாத ஏற்பகை கடியேன், இளையாரன் நெடுமாறன் அடியார் கமடியேன், மெல்லுமா மிகவண்ண மெய்ப்பொருள் கடியேன், எழில் பொழில் சூர் குண்டனார் விரல் மீண்டார் கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலேன்னு 63 நாயன்மார்களை பத்தி இருக்கு. இன்னைக்கு வந்து சிறுத்தொண்ட நாயனார் வீட்டுக்கு சிவபெருமான் போறாராம். எப்படி போறாரு? செட்டியாரா போல, வண்டியாரா போல, கவுண்டரா போல, பிராமண இடத்துல போறாராம். போய் உன் பிள்ளைய வெட்டி போடுங்கிறாராம். கரிசோறு கேட்குறாராம். அவர் நான் சைவங்கிறார். இல்லை நான் சைவம் சாப்பிட மாட்டேங்கிறார் போனவர். யார்? பூணூர் போட்ட ஐயர் சொல்கிறார் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. அப்போ நமக்கு என்ன கறி வேணும்னார். எனக்கு பிள்ளை கறி வேணுங்கிறான், மனித கறி வேணுங்கிறான், நரபலி. என்ன சாப்பிடுங்கிறான். நீ கிழமை நீ முத்தி போயிட்ட, என்னை கடிச்சு இழுக்க முடியாது, என் பொண்டாட்டி இழுக்க முடியாது, உன் பிள்ளைய வெட்டி போடணும். பள்ளிக்கூட்டில் இருக்கிற பிள்ளைய கூட்டு வந்து வெட்டி அம்மா அப்பாவும் சேர்ந்து வெட்டி சமைச்சு போட்டதாக தான் சிவபுராணம் சேக்கிழார் எழுதியிருக்கார். நீங்கள் பக்தர்கள் நீங்கள் யாராவது செய்வீங்களா? இப்போ நான் தெருவில் இருக்கேன், அன்றைக்கி வந்து அமுது படையல் அப்படின்னு வசூல் கேட்டேன். யார் பிள்ளைய வெட்டி போடுறீங்கன்னு கேட்டேன். உடனே ஆச்சு போச்சுன்னா ஏன் அது நாங்கள் வந்து மைதா மாவு அரிசி மாவில் குழந்த மாதிரி செஞ்சு வேக வச்சு போய் எங்கள் தெருவு முழுக்கவே சிற்பிகள் தான் அரிசி மாவு எடுத்து அப்படியே பொம்மை மாதிரி செய்வானுங்க. அதை பெரிய ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு கழுத்து இதெல்லாம் வெட்டி படைப்பான். நான் எனக்கு ஏன்டா சிவனையே ஏமாத்துறேன் அப்படின்னு. சிறுத்தொண்ட நாயனா பெத்த பிள்ளையை வெட்டி படுறது அரிசி மாவில் பிள்ளைஞ்சு வெட்டி போடலையே அப்படின்னு. அதனால் சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று.
நடைமுறைக்கு ஒத்து வராது. இன்றைக்கி 63 நாயன்மார்களில் இந்த இவங்க என்ன பண்ணுறாங்க, காரைக்கால் அம்மையார் கணவர் வந்து நாத்திகர், இந்த அம்மா பக்தர், மாம்பழம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த மாம்பழத்தை கொண்டு போய் அந்த அம்மா பூஜை ரூமில் வைக்கிறாங்க, வச்சு சாமிக்கு இது பண்ணுறாங்க. இவர் சாப்பிடும்போது மாம்பழம் கொண்டாங்கிறார். பூஜை ரூமில் போய் தான் மாம்பழத்தை காணும். இந்த அம்மா சொல்கிறாங்க இறைவன் சாப்பிட்டாருன்னு. இந்த ஆள் சொல்கிற யார்கிட்ட போய் சொல்கிற, எந்த இறைவன் சாப்பிட்டான், நீ சாப்பிட்ருப்ப அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை தண்டிக்கிறாங்க. இது இறைவன் சோதிக்கிறாராம். 63 நாயன்மார்கள் வந்து சேக்கிலார் எழுதிய பெரிய புராணத்துல வரக்கூடிய கதை. அது வந்து வெறும் புராணம் தான், அது கதை தான், இதிகாசம்ன்ற மாதிரி ஏதோ ஒரு கதை தான். அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, மாரல் ஸ்டோரிஸ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா. அந்த கடவுளே கதை தான் சொல்லி இப்பதான் நீங்க தான் நம்பிக்கிட்டு இருக்கீங்க கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் நம்பல, நீங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டு இருக்கீங்க. நான் சொல்றதுங்க அது வந்து கதை தான், கான்செப்ட் மாரல் ஸ்டோரி தான். மாரல் ஸ்டோரியில உட்காந்துக்கிட்டு நீங்க கதை, அந்த கொக்கு கோபால் பால் குடிச்ச கதை மாதிரி நீங்க ஏதோ கதையை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நான் அந்த கதைக்குள்ள வரல, நான் சொல்றது அதெல்லாம் மாரல் என்ன, அவ்வளவுதான். அப்ப வீதி நமக்கு நல்லது சொல்லதா இருக்கணுங்க. மாரல் ஸ்டோரி ஐயா நான் பேசி முடிச்சிடுறேன். ஃப்ராட் பையனை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு நல்லதுக்கு மாரல் எப்படி சொல்றது, ஃப்ராட் ஆனவன் இப்படி ஆயிரும், அவனுக்கு நல்லா வந்துடும், அப்படி ஆள் கூட இறைவன் திருத்துவார்னு சொல்லணும். அப்படித்தான் மாரல் ஸ்டோரி சொல்லணும். அப்ப வீதி விடங்கன்னு ஒருத்தனை வந்து மனுநீதி சோழன் ஏத்தி கொண்டான், இதுவும் பிள்ளையை கொண்டது தானே, அதுவும் ஒரு மாரல் ஸ்டோரி இல்லீங்களா. ஏன் கொண்டாமே அது உங்களுக்கு தெரியாதா? எல்லாத்தையும் நீங்க என்ன கேட்டீங்க ஐயா, வீதி விடங்கன்னா ஏன் கொண்டா, அதான் நான் சொல்றேங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, பசுவும் ஒரு உயிர் தானே, பசுவும் ஒரு உயிர் தானே. ஒரு பசுங்கண்ணு குட்டி தப்பிச்சு போயிடுச்சான், மனுநீதி மாவன் தேர் ஓட்டிட்டு போறானா, அந்த கண்ணுக்குட்டி இறந்துடுச்சான். இதே எருமை கண்ணுக்குட்டினா தண்டனை கிடையாது, காளை கண்ணுக்குட்டினா தண்டனை கிடையாது. பசுங்கண்ணுக்குட்டி வந்து பிராமணருக்கு சமமானதான். நீங்க ஏதாச்சும் ஒரு கதை என்ன நான் ஏத்துறேன்னு சொல்லி பேசலாம். இதுக்கு நான் வந்துடுறேன். நீங்க என்ன சொன்னீங்க, கோயிலுக்கு போனாலும் கொஞ்சம் முன்னாடியே அவர்கிட்ட சொன்னீங்க முக்கியமான கட்டம் வரும்போது ஆஃப் பண்றீங்கன்னு. இல்லைங்க சார், நான் வீதி விடங்கன் ஏன் கொண்டான்னு பேசுறேன். நான் இந்த விஷயத்தை முடிச்சிடறேன். அப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, கோயில்கள்ல போய் நான் இது வரைக்கும் கத்துக்கலன்னு சொன்னாரா இல்லையா? நான் இத்தனை வருஷமா கோயிலுக்கு போறேன், ஒன்னும் கத்துக்கலான்னு. பெரிய புராணத்துல வர பாட்டெல்லாம் பாடுறாரு. உள்ளிருக்கும் நாதன் இருக்கப்ப நம்மளுக்கு எதுக்கு நட்டகல்லும் பேசுவோம்னு பேசுறாரு. அப்ப இதெல்லாம் எங்க போய் கத்துக்கிட்டீங்க? என்னுடைய தொழில் அது, சிற்ப தொழில். அப்ப உங்களுடைய தொழில், அப்ப சிற்பங்கள் எதற்கு செய்றீங்க ஐயா? சிற்பங்கள் எதற்கு செய்றீங்க? சிற்பங்கள் எதற்கு செய்றீங்க? சாப்பாட்டுக்கு. அப்ப வந்து விஷம் மாத்திரைன்னு எழுதி விப்பீங்க இல்லையா? இது தேவையில்லை. நீங்க வந்து உதாரணத்தை மாத்துறீங்க. எங்க பாருங்க, ஐயா நான் இப்ப பேசக்கூடாது ஐயா, நான் சொல்றத கேளுங்க. ஒரே ஒரு நிமிடம். எல்லாத்துக்கும் பொழப்பு ஒரே ஒரு நிமிடம். ஐயா நான் பேசிறேன். இல்ல ஐயா நான் பேசிறேன். நீங்க பேசுறது விஷ மாத்திரைக்கு தான் நான் சொல்றேன். விஷ மாத்திரைக்கு நான் சொல்றேன். இல்ல நீங்க முடிக்க மாட்டீங்க. நீங்க முடிக்க மாட்டீங்க. அனைமானிக்கு வந்து இந்த விஸ்வகர்மா அப்படின்ற அந்த அந்த டச்ல வரணும்னு நினைக்கிறேன். சிற்பின்னு சொன்னா கடவுள் சிலை செய்யறவங்க மட்டும் கிடையாது. போன வாரம் கூட ஒருத்தர் வந்து ஒரு கழுதை ஒன்று ஆர்டர் கேட்டாரு. யாரு கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த தோழர்கள் வந்து இன்னைக்கு சிலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு இந்தியன், நீங்க சொல்ற பிராமணன் சொல்றீங்க, ஒரு இந்தியன் மண் கடந்து போகக்கூடாது. பாரதத்தில் இந்தியர்கள் கிடையாது. இல்லைங்க, நான் சொல்றது ஏதோ ஒண்ணுங்க. சிமெண்டால செஞ்ச கோபுரம் தீட்டா போனதை இவர் அந்த பெல்ட்டை போட்டுட்டு போய் அதை கழுகி அவர் சுத்தம் பண்றாராம். ஏன் திருப்பி ஜாதியை மறுக்கிறேன்னு சொல்லிட்டு பிராமணருக்குள்ளே நிக்கிறீங்க நீங்க எல்லாருமே? ஓப்பனா கேக்குறேன். வாங்க காஞ்சிபுரம் மடத்துக்கு போவோம் வாங்க, இன்னைக்கு கூட போவோம், நம்ம 2 பேரும் போவோம். ஏங்க அவன் அர்ஜுன் சம்பத் இப்படி போய் நின்றுட்டு இருக்கிறாரு. விடுங்க சார், நம்ம 103 பேர் அவங்க இருக்காங்கன்னு சொல்றோம். ஒரு இப்போ குப்பை 100 பேர் அல்லனா 3 ஐயர் அங்கே குப்பை அள்ளணும். 100 பேர் மலம் அல்லனா 3 பேர் மலம் அள்ளணும். அதுதானே ஜனநாயகம், அதுதானே சமுதாயம். தெருக்குள்ளே வரக்கூடாதுங்கிற. நாய் போகலாம், கழுதை போகலாம், ஆடு போகலாம், மாடு போகலாம், மனிதன் போகக்கூடாதுன்னு சொன்னது இந்த இந்து மதம் தானே. என் வீட்டில் வந்து நான் தண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறீங்க, உன் வீட்டில் எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீ இந்து நானும் இந்துங்கிறீங்களே.